சூராய ட்ரேடிங் அனாலிசிஸ். டிசம்பர் மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்கு, 19th டிசம்பர் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ் பார்க்கலாம். டிசம்பர் பாருங்க, இருக்கிறதுலேயே பிஎஸ்யூ பேங்க்ஸ் தான் வந்து உங்களுக்கு நல்லா 1.92% கிட்ட வந்து ஃபால் ஆயிருக்கு. இன்னைக்கு எல்லா செக்டாருமே ஆல்மோஸ்ட் நெகட்டிவ் தான் எல்லாமே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 92% வந்து பிஎஸ்யூ பேங்க்ஸ் வந்து ஃபால் ஆயிருக்கு. இது எக்ஸாக்டா இப்போ இந்த சப்போர்ட் கிட்ட இருக்கு. இதுக்கு நாளைக்கு வந்து ஒரு குரூஷியல் டே. இது வந்து சப்போர்ட் சப்போர்ட் எடுத்து மேலே அவங்க ரிவர்ஸ் ஆகுமா இல்லை இது வந்து கண்டினியூஸா ஃபால் ஆகுமா அப்படிங்கிறது நாளைக்கு தான் தெரியும். இது லாங் டைம் மந்த்லி இங்கிருந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சதுன்னா தென் அது வந்து இந்த லாங் டைம் மந்த்லி ஆல்மோஸ்ட் 6428 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்து சப்போர்ட் எடுக்கணும். அப்போ கண்டினியூஸா பிஎஸ்யூ பேங்க்ஸ் எல்லாமே ப்ரெஷர்ல இருக்கு. பிரைவேட் பேங்க் பாருங்க, மந்த்லி ட்ரெண்டே கட் பண்ணி கீழே க்ளோஸ் வந்துருக்கு. சரியான இதுல தான் இருக்கு. ட்ரெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட். இந்த மந்த்லி ட்ரெண்ட் லைன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது. மந்த் ஆன் மந்தோட லைன் அதையே கட் பண்ணி கீழே க்ளோஸ் கொடுத்துருக்கிறது கொஞ்சம் ஒரே ஃபேக்டர் தான் இது. இது நாளைக்கும் கண்டினியூஸா ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்கு. மேபி இந்த கேப் ஃபில்லிங்காக வருதான்னு தெரியல. அப்படி இருந்தாலும் இது வந்து ப்ரீவியஸ் இந்த ஹை கிட்ட வந்து சப்போர்ட் எடுக்கணும். வந்தாலும் 25,137 வந்து சப்போர்ட் எடுக்கணும். பிரைவேட் பேங்க்ஸ், பிஎஸ்யூ பேங்க்ஸ் எல்லாமே பேங்கிங் செக்டர் எல்லாமே ரொம்ப ப்ரெஷர்ல இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. மிட் கேப் பாருங்க, நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் ஒரு 6 ட்ரேடிங் செஷனா வந்து இந்த கன்சாலிடேஷன் பேஸ்க்குள்ளேயே தான் இருக்கு. இதை உடைச்சதுனால தான் ஃபால் ஆகும், போட்டுட்டே வரும். இல்லைன்னா இது வந்து மேல வந்து பிரேக் த்ரூ ஆச்சுன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறது பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு இந்த கன்சாலிடேஷன் பேஸை கட் பண்ண உடைச்சி கீழே வந்து க்ளோஸ் வச்சிருக்காங்க. இது இன்னும் கண்டினியூஸா ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமா இருக்கு. மிட் கேப் ஸ்டாக்ஸ் வச்சிருக்கவங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கு. ஸ்மால் கேப், நிஃப்டி ஸ்மால் கேப் பாருங்க, ஏதோ ஒரு நல்ல புல் ரன் போனதுக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி வருது. நாளைக்கு இங்க இருந்து ரீட்ரேஸ் ஆயிட்டு மேல போக ஆரம்பிச்சதுன்னா ஓரளவுக்கு இருக்கலாம். இதை கட் பண்ணி கீழே ஓப்பன் க்ளோஸ் வந்துருச்சுன்னா இதான் மந்த்லி ட்ரெண்டு. இந்த மந்த்லி ட்ரெண்ட்ல சப்போர்ட் எடுக்கணும். சப்போர்ட் எடுக்கல இதையும் கட் பண்ணி கீழே வந்ததுன்னா ரொம்ப ஃபால் ஆகும். ஸோ கவனமா இருங்க. பாருங்க, சொன்னதுதான் 24,798 நம்ம சொன்னது அந்த ரேஞ்சில தான் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு இன்னைக்கு. ஸோ நாளைக்கு இந்த சப்போர்ட்ல இருந்து இங்க இருந்து பவுன்ஸ் பேக் ஆகுமா இல்லை இந்த சப்போர்ட்டையும் கட் பண்ணி ஃபால் ஆச்சுன்னா 23,850 தான் வந்து இதோட சப்போர்ட். ஸோ நிஃப்டியில இருக்கிற ஸ்டாக்ஸையும் நீங்க கேர்ஃபுல்லா இருங்க. நிஃப்டி பேங்க் பாருங்க ரொம்ப ஒரியா இருக்கு. இதுவும் பிஎஸ்ஐ எல்லாம் உடைச்சு இந்த ஏற்கனவே ஒரு கன்சல்டேஷன் பேஸ்க்குள்ள இருந்த ஏரியாக்குள்ளேயே வந்து க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஸோ இது இன்னும் கண்டினியூஸ் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம். ஸோ 51,700 ஒரு குரூஷியல் சப்போர்ட்டா இருக்கும். இங்க வந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ நிஃப்டி பேங்க்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ப்ரெஷர்ல தான் இருக்கு. அதுல மெயினா வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்லாம் இன்னைக்கு 1.23% வந்து ஃபால் ஆயிருக்கு. இதோட ஒரே ஹோப் வந்து இப்போ 1,792. இந்த 1,792ல வந்து பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னா அகைன் மேல வந்து கண்டினியூ ட்ரெண்ட் வந்து இந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகும். அப்படி இல்லாம இதையும் கட் பண்ணி ஓபன் க்ளோஸ் பண்ணதுன்னா இதுவும் ப்ரெஷர்ல தான் வரும். பாருங்க, ஸ்மால் புல்லிஷ் கேண்டில் இந்த சப்போர்ட்ல இருந்து வந்து ட்ரை பண்ணி இருக்கு. கிராஜுவலா இது கொஞ்சம் மேல போக ஆரம்பிச்சதுன்னா நிஃப்டிக்கு இது ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கும். நிஃப்டி வந்து அந்த 24,000 கிராஸ் பண்ணாம பண்ணலாம். இருக்கிறதுலயும் பெஸ்டா இருக்கிற செக்டார் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டி ஐடி தான். நிஃப்டி ஐடி பாருங்க கிராஜுவலா மேல போயிட்டே இருக்கு. ஏதோ ஒண்ணும் இல்லை, இந்த சப்போர்ட்ல வந்து அகைன் ரீட்ரேஸ் ஆகி மேல போயிடும். ஸோ நிஃப்டி ஐடி கிராஜுவலா நல்லா இருக்கு. பாருங்க கண்டினியூஸா ஃபால் ஆயிட்டு தான் இருக்கு. இது அகைன் இந்த இடத்துல வந்து தான் சப்போர்ட் எடுக்க இங்கதான் வந்து சப்போர்ட் எடுக்கணும் 8,800ல. ஸோ இதுல இருக்க நிஃப்டி மெட்டல்ல ஸ்டாக்ஸ் வச்சிருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருங்க. சொல்லவே தேவையில்லை, இந்த கன்சல்டேஷன் பேச உடச்சு கீழே தான் க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஸோ இது இன்னும் கண்டினியூஸா ஃபால் ஆகும். ஃபால் ஆகுது ஸ்டாக்ஸ் எல்லாம் ப்ரெஷர்ல இருக்கும். அதையும் நீங்க கவனமா ஹேண்டில் பண்ணலாம். எஃப்எம்சிஜி, நிஃப்டி எஃப்எம்சிஜி ஆல்ரெடி நம்ம சொன்னோம். இந்த மந்த்லி ட்ரெண்ட் எல்லாம் உடச்சி கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு.
ஸோ இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் மாதிரி வந்து இன்னைக்கு ஒரு இன்சைடர் மாதிரி சும்மா ஒரு பட் ஆனால் இது ஒன்றும் பெரிய இது கிடையாது. 3.5 இப்போ இதை வந்து வேல்யூவே ஏறி இருக்கு. இது வந்து ஆல்மோஸ்ட் நேற்றோட க்ளோஸ்லேயே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இது நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கணும். மேபி இங்கே வந்துட்டு சப்போர்ட் எடுத்ததுன்னா ஓரளவுக்கு இதாக இருக்கும். ஃபார்மா நிஃப்டி ஃபார்மா பாருங்க, நேற்று ஃபால் ஆனதுக்கு இன்னைக்கு வந்து ஈக்குவலாக ஒரு புல்லிஷ் கேண்டல் இன்னைக்கு வந்திருக்கு. பட் இது வந்து இன்னும் ப்ராப்பரா ரீட்ரேஸ் ஆயிடுச்சுன்னு நம்பாதீங்க. இது ரீட்ரேஸ் பண்ணல. ரியாலிட்டி நிஃப்டி ரியாலிட்டி பாருங்க, ஆல்மோஸ்ட் நம்ம சொன்ன அந்த டார்கெட் கிட்ட போயிட்டு ஃபாலோ ஆக ஆரம்பிச்சது. நேற்று வந்து பயங்கர செல்லிங் ப்ரெஷர் இன்னைக்கும் அதெல்லாம் கண்டினியூ ஆயிருக்கு. இன்னைக்கும் வந்து 8.5% கிட்ட க்ளோஸ் வச்சுருக்காங்க கீழே. ஸோ இது நாளைக்கும் இந்த சப்போர்ட் நோக்கி வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். எனர்ஜி நிஃப்டி எனர்ஜி சொல்லவே தேவையில்லை, கண்டினியூஸாக ஃபாலோ ஆகிட்டு தான் இருக்கு. ஒரே ஹூப் வந்து இந்த 35,490 வந்து சப்போர்ட் எடுத்துக்க ஆரம்பிச்சு ரிவர்ஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு 2 ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து ஹூப் இந்த ஒரே ஒரு சப்போர்ட்டை கட் பண்ணி கீழே வந்ததுன்னா ஏன் இந்த மந்த்லி சப்போர்ட் தான். மீடியாவும் ரொம்ப ப்ரெஷர்ல தான் இருக்கு. பாருங்க, ஒரு 2 நாள் வந்து இது வந்து ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் ஆனால் இன்னைக்கு ஃபுல்லா வந்து செல்லிங் ப்ரெஷர் வந்து ப்ரீவியஸ் லோ கிட்ட வந்துட்டாங்க. ஸோ இது இன்னும் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப அதிகம். நிஃப்டி மீடியா ஸ்டாக்ஸும் ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுங்க. எல்லா செக்டாருமே வந்து ப்ரெஷர்ல தான் இருக்கு. கவனமா இருங்க மார்க்கெட்ல. இந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் குரு ராய் ட்ரேடிங் அனாலிசிஸ். வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் இருக்கு. மொபைல் நம்பரை கமெண்ட் பண்ணீங்கன்னா அதில் ஆட் பண்ணுவேன். உங்களுக்கு எவ்ரிடே மார்னிங் மார்க்கெட்டை போனதுக்கு முன்னாடி குளோபல் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்கு, ஸ்டாக்ஸ் எல்லாம் என்னவா இருக்கும், நியூஸ் பேஸ்டு ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நான் அதில் போஸ்ட் பண்ணுவேன். ஏதாவது ஸ்டாக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. நான் அனலைஸ் பண்ணிட்டு என்னோட வியூஸை நான் சொல்றேன். இது எல்லாமே வந்து என்னோட வியூஸ் தான். நீங்க உங்க ஓன் அனாலிசிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணுங்க.